ஆகவே செம்பியன் மாதேவி ஒரு ட்ரெய்லர் தான் போட்டிருக்காரு, முழு படம் நம்ம பார்க்கல. அதில் வரக்கூடிய காட்சி, அதில் வரக்கூடிய வசனம், காதலுக்கு எதிர்ப்பு சாதியின் பெயரால் இருக்கிறது, அதை பற்றி அதில் பேசப்படுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதை ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டும்? எதற்காக இதை திரும்ப திரும்ப நாம் படமாக்க வேண்டும்? திரும்ப திரும்ப விவாதிப்பதன் மூலம்தான் ஒரு பிரச்சனை தீர்வை எட்டுகிறது. மீண்டும் மீண்டும் உரையாடல் தேவைப்படுகிறது. நாம நிறைய காலத்தில், கடந்த காலங்களில் அரசியல் என்னன்னா, காஸ்ட்டை பற்றிலாம் பேசக்கூடாது, நமக்கு தான் காஸ்ட் கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. சாதி பிரச்சனை பற்றி பேசக்கூடாது, நம்ம இடத்த சாதி பிரச்சனை இல்லை, ஆனால் இருக்கு, உண்மையில் இருக்கு. மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகிற வரையிலும் அவனை அறியாம அவனை வழி நடத்திட்டு இருக்கிறது சாதி உளவியல். இந்திய மண்ணை பொறுத்தவரையில் அவன் உடுத்துறதிலிருந்து உண்ணுவதிலிருந்து உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழிநடத்துவது சாதி உளவியல். இது டிஎன்ஏலே அதுக்கான கட்டமைப்பை போட்டாங்க. நான் சாதி ஒழிப்பை பேசினா கூட என்னை ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது, அதில் டாமினன்ட் ஆதிக்கம் செலுத்துவது சாதியாக தான் இருக்கு. நான் யாரோட உறவாட முடியும்? நான் யாரை நட்பாக வச்சுக்க முடியும்? எனக்கு யார் அக்சஸாக இருக்கிறாங்க, ஈஸி அக்சஸாக இருக்கிறாங்க? இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் நண்பர்கள், அந்த மாதிரி தான் உறவுகள், அந்த மாதிரி தான் இயக்கம், நடவடிக்கைகள் இந்த மண்ணில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம்? இதற்கு ஒரு நீண்ட நெடிய கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது. நான் மட்டும் சொல்லவில்லை, ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறார் 2000 வருடங்களுக்கு முன்னால். காதலை வாழ்த்துகிறார், சாதியை ஒழிக என்கிறார். இது ஐயன் திருவள்ளுவனுடைய நிலைப்பாடு. அதுக்கும் பின்னால போனால் கௌதம புத்தரும் அதுதான் சொல்றாரு. கௌதம புத்தர் ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கிய குரு என்பதை போல, மடாதிபதி என்பதை போல இங்கே காட்டப்படுகிறது, அல்லது கடவுள் போல காட்டப்படுகிறது. கிடையாது. இந்த மண்ணில் சமத்துவம் இல்லை, சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர் கௌதம புத்தர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடுகள். அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையில் அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த சொற்கள் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து நான் எடுத்து கையாண்டது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கம் தருகிறார். பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நான் எடுக்கல, அவருடைய போதனைகள் இருந்து. ஆகவே அவரும் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார். சனாதனத்தால் நிறுவப்பட்டிருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த கருத்தியலை, இந்த உளவியலை அவர் கட்டுடைக்கிறார். அதுதான் பௌத்தம். ஆகவே இது ஏதோ புதுசா நாம பேசுற அரசியல் கிடையாது. நாம இப்ப பேசுற வேண்டாம், காதலுக்கு மரியாதை கொடுக்கணும், காதலை சாதியின் பெயரால தடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசுறோம்னா இது நம்முடைய கருத்து கிடையாது. இப்ப 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பேசப்பட்டு வருகிற கருத்து தான். ஆக இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த 2000 வருஷம் பத்தல, இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் 2000 வருஷம் கூட பிடிக்கலாம். இதை கடந்து மனிதன் முதிர்ச்சி அடைவதற்கு, பக்குவம் அடைவதற்கு, உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு, உளவியல் பக்குவமடைந்த உளவியலை பெறுவதற்கு இன்னும் பல 100 ஆண்டுகள் கூட ஆகலாம். நாம் எந்த அளவுக்கு இந்த உரையாடலை இன்னும் கூர்த்திட்டுகிறோமோ ஜனநாயக பூர்வமாக, இது சரி, இது தவறு, இது வேண்டும், இது வேண்டாம், இது நியாயம், இது அநியாயம் என்கிற அடிப்படையிலே இந்த உரையாடல்களை நாம் கூர்த்திட்ட அது விரைவாக ஒரு பக்குவமடைந்த நிலையை எட்டும். ஆகவே செம்பியன் மாதேவி போன்ற திரைப்படங்கள் இன்னும் இன்னும் இங்கே தேவைப்படுகிறது. ஆணவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் கூர்த்திட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இது மோதலுக்காக அல்ல, தீர்வுக்காக. இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல, ஒரு நல்ல வாழ்வியலை கட்டமைப்பதற்காக. உரையாடல் நிகழ்த்தாத எந்த பிரச்சனையும் தீர்வை தேடாது, தீர்வை தராது.
புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனை இருந்தால் கூட மூஞ்சி மூடிச்சிட்டு கூடாது, பேசணும். திருவி கூடாது, பேசணும். என்னங்கிறத அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வச்சு பேசணும். அப்பதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். பேசாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. உரையாடல் இல்லாத எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிடையாது. ஆகவே இது போன்ற படைப்புகள் எல்லாம் உரையாடல்களுக்கான படைப்புகள். தீர்வை நோக்குகிற, தீர்வை நோக்கி பயணிக்கிற உரையாடல்களை உருவாக்குவதற்கான படைப்புகள். அந்த களத்தை தேர்வு செய்து லோக பத்மநாபன் அவர்கள் துணிந்து அந்த கருப்பொருளை எடுத்து கையாண்டிருக்கிறார். அதை இன்றைக்கு ஒரு படைப்பாக நம்மிடத்திலே தமிழ் சமூகம் உணர வேண்டும் என்கிற வகையிலே சமர்ப்பிக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரியது. அவருடைய முதல் படம், அவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற முதல் படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அவர் மிகச்சிறந்த இயக்குனர் என்கிற நிலையை எட்ட வேண்டும். இந்த வணிகமயமான கதை பின்னலுக்குள்ளே போய் சிக்கிக் கொள்ளாமல் ஒரு படம் எடுத்தால் கூட, அவர் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தார். ஆனால் அறம் இன்னைக்கும் பேசப்படுகிறது. ஒரே ஒரு படம் தான், ஒரே ஒரு சின்ன கருப்பொருள் தான். ஒரு படம் எடுத்தால் கூட, அதுக்கப்புறம் படம் கூட தேவையில்லை. ஆனால் அதில் மனித குலத்துக்கு நாம் என்ன சொல்லுகிறோம், எப்படி அவர்களுக்கான வழிகாட்டுதலை தருகிறோம், அதை எப்படி உரையாடலுக்கு உட்படுத்துகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்தவொடனே ஒரு 10 நாள் பேசுபடு பொருளாக மாறும், கோடி கோடியாக பணம் கொட்டும், அதில் பெரிய பயனடைவாங்க. அதுக்கப்புறம் அது போய் இது எங்கேயோ ஒரு வாரத்தில் கிடக்கும். அதுக்கப்புறம் அது யாரும் பேச முடியாது. அப்படி படைப்புகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே செம்பியன் மாதேவி படத்தை எழுதி இயக்கியிருக்கிற, இசையமைத்திருக்கிற லோக பத்மநாபன் அவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனையுள்ள, சமூக மாற்றத்தை விரும்புகிற, இயல்பான இயற்கையான வாழ்வியலை மனித குலத்துக்கு எடுத்துரைக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பாளராக பரிணமிக்க வேண்டும். இன்னும் இன்னும் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.